அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி UB19 தன்ஷு அப்படின்னு அழைக்கக்கூடிய UB19 தன் அப்படின்றது பித்தப்பையை குறிக்கக்கூடியது. ஸோ பித்தப்பையின் பின்புற எச்சரிக்கை புள்ளி. இந்த புள்ளியோட லொக்கேஷன் ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது முதுகுத்தண்டில் 10வது விலா எலும்பின் கீழ்ப்பகுதியில் அமைந்திருப்பது தான் இந்த தன்ஷு அப்படின்ற பாயிண்ட்டு. முதுகுத்தண்டில் இருந்து 1.5 ஜூன் தொலைவில் இது இருக்கு. ஓகே, இந்த புள்ளியை போடுறதுனால என்ன பலன் கிடைக்கும்? பித்தப்பை அப்படின்றது யாங் ஆர்கன். ஸோ இதில் இதற்குரிய எனர்ஜியை சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய புள்ளி தான் இந்த பாயிண்ட்டு. அப்போ பித்தப்பையில் என்னவாகும்னா யாங்கோட சக்தி மிகுதியாகி கொஞ்சம் கூட இன்னே இல்லாத அளவுக்கு ஆயிரும். அதாவது பித்தத்தினுடைய அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும், பித்த நீரினுடைய அளவு. ஸோ பித்த நீரோட அளவு அதிகரிக்கும் போது என்ன ஆகும்? உடம்புல அளவு அதிகரிக்குதுன்றத பயன்படுத்தப்படாம ஒரு இடத்துல தேக்கமாகுது அப்படின்னும் நாம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மிகு உஷ்ணம் நம்ம பித்த நீர் எங்க போகணும் அப்படின்னா செரிமான மண்டலத்துக்கு, அதாவது சிறுகுடலுக்கு போகணும். இதை மிகுதியான உஷ்ணம் ஆகும்போது அது என்னவாயிடுதுன்னா வேகமாவே அது மேல் நோக்கி எழும்ப ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த ஃபுட்டை சரியாக டைஜஸ்ட் பண்ணாமல், இப்போ நம்ம ஒரு ஃபுட்டை சமைக்கிறோம், குக் பண்ணுறோன்றப்போ மிகுதியான வெப்பத்தில் சமைச்சோம்னா என்ன ஆகும்? அதாவது வேகமாக வேகும். ஆனால் நல்ல ஒரு வேக்காடு இருக்குமா கேட்டிங்கன்னா அந்த அந்த சாறுகள்லாம் சத்துக்கள் சரியாக பிரித்து எடுத்துருக்கப்படுறாது. ஆனால் வேகமாக அந்த குக்கிங் வேலை நடக்கும், நீர் வேகமாக வற்றும், இந்த விஷயங்கள் தான் நடக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும்போது அது என்னவாகுதுன்னா மேல் எழும்புது. மேல் எழும்பும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பித்தம் அதில் இருக்கக்கூடிய பித்த உப்புக்கள், பிலிருபின் அப்படிங்கக்கூடிய அந்த பித்த நிறமிகள், இது எல்லாமே மிகுதியாகுது உடம்புல. அப்போ அங்கங்கே ஸ்டோர் ஆகுது. இது ஸ்டோர் ஆகும்போது ஃபஸ்ட்டு மார்பு பகுதியில் வலி அப்படின்ற ஒரு உணர்வு, வலி இல்லைன்னா பிடிப்பு, மார்பு பகுதியில் மட்டும் இல்லாமல் முதுகு பகுதியிலையும் நமக்கு வலி இருக்கலாம், இல்லைன்னா பிடிப்பு ஏற்படலாம். இப்படி ஏதாவது ஒரு விஷயம், அதாவது குத்தல் வலியாக இருக்கும்பாங்க வலினாலே. அது அந்த இந்த காற்று அதுலேருந்து எழக்கூடிய அந்த கெட்ட காற்று மேலே போய் நிற்கிறது தான் இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் காரணமாக இருக்கும். ஸோ அடிக்கடி உங்களுக்கு மார்பில் குத்தல் இருக்குது, இல்லை நெஞ்சு பகுதியிலேருந்து வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பித்தப்பையில் ஏதோ ஒரு அஃபெக்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுவே நாளடைவில் மாறும்போது அது என்னவாகும்னா பித்தப்பையில் கல்லா உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மிகுதியான இது அங்கே தேக்கமாகி அப்படியே ஸ்டோனாக ஃபார்ம் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னாலும் சிஸ்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இது ஃபஸ்ட்டு நமக்கு அந்த எரிச்சல் அப்படின்ற உணர்வில் இருக்கும் போதே நாம் இதை பார்த்துக்கலாம். இது பித்தநீர் அப்படின்றதே நமக்கு நல்ல ஒரு உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது தான். நார்மலாக பேச்சு வழக்கில் கூட சொல்லுவாங்க, கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு, பித்தம் ஜாஸ்தியாயிருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இது நல்ல ஒரு உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது. இதனுடைய சுவை அப்படின்னு பார்த்தோம்னா இது பொதுவாகவே கசப்பு சுவை நிறைந்தது. ஸோ இது மேலெழும்பி வரும்போது இது நாக்கில் ஒரு கசப்பு தன்மையை கொடுக்கும். இந்த நாக்கில் கசப்பு தன்மை இருக்குது அப்படின்னாவே நம்மளால் எந்த ஃபுட்டும் எடுத்துக்க முடியாது. என்ன சாப்பிட்டாலும் கசக்க தான் செய்யும். உடம்புல டைஜஷனும் நடக்காது. ஸோ இது நம்ம காய்ச்சல் டைமில் ஃபீல் பண்ணியிருப்போம், நாக்கெல்லாம் கசக்குது, எனக்கு சாப்பிட முடியலன்னு. ஆனால் இது இந்த பித்தப்பையில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கசப்பு உணர்வு இருக்கும். அப்படி இல்லைனாலும் ஒரு மாதிரி இந்த எச்சில் முழுங்கும் போது கசக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷனும் கொஞ்சம் அடிக்கடி இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது பித்தப்பையினுடைய பலவீனமாக நாம் எடுத்துக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இது வேறு என்ன பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பித்த நிறமிகள் தேங்கிறது தான் நமக்கு என்ன ஒரு பிரச்சனையாக வருதுன்னா மஞ்சள் காமாலை அப்படின்ற ஒரு நோயாக வெளிப்படுது. ஸோ மஞ்சள் காமாலை அப்படின்ற நோய் வருது அப்படின்னா நம்ம கல்லீரலோட பாதிப்பு அப்படின்னு தான் பார்ப்போம். கல்லீரல் மற்றும் பித்தப்பை, ஏன்னா இது ரெண்டினுடைய பணியும் ஒன்று சார்ந்தது தான். கல்லீரல் கொடுக்கக்கூடிய பித்த நீரை தான் இது செறிவூட்டம் செய்யுது. ஸோ அதனால் ரெண்டோட பணியும்
ஒன்றுக்கொன்று வந்து தொடர்புடையதாக இருக்கிறதுனால மஞ்சட்காமாலை இருக்கும்போது நாம் பித்தப்பையையும் வந்து சேர்த்து சரி பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக வந்து இருக்குது. இந்த பித்த நீர் வந்து நமக்கு வந்து சுரக்கலைனாலும் பிரச்சனை, அதிகமாக வந்து சுரந்தாலும் வந்து பிரச்சனை தான். ஸோ அது வந்து பயன்பாட்டுக்கு வரணும். பயன்பாட்டுக்கு வரலை அப்படின்னா அங்கங்கே தேங்கி எல்லா விஷயத்தையும் வந்து கெடுத்து விட்டுரும். இன்னொரு முக்கியமான விஷயம், பித்தம் அப்படின்றத வந்து இன்னொரு பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, பித்தம் வந்து என்னதாக்கிடுச்சுன்னா சித்தத்தை கலக்கி விட்டது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரும். பித்தத்தால் சித்தம் கலங்கியது அப்படின்னு. அதாவது சித்தம் அப்படிங்கும்போது நம்மளுடைய மனசுக்கும் பித்தத்துக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பித்தப்பை வந்து வலுவாக இருக்கிறவங்க வந்து எடுக்கக்கூடிய முடிவு வந்து ரொம்ப மிக சரியான முடிவாக இருக்கும். அவங்களுடைய சிந்தனை செயல் எல்லாமே வந்து சரியானதாக இருக்கும். ஸோ இந்த பித்தப்பை வலுவிழந்து இருக்கிறவங்களுக்கு வந்து முடிவெடுக்கும் திறனே இருக்காது. அது ரொம்ப ஒரு சாதாரண விஷயமா இருந்தால் கூட இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கணுன்றதுலையே அவங்க வந்து இந்த குழம்பா அந்த குழம்பா அந்த மாதிரி டென்ஷன் ஆவாங்க. இந்த கலர் ட்ரெஸ்ஸா அந்த கலர் ட்ரெஸ்ஸா இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே அவங்களால வந்து முடிவெடுக்கவே முடியாது. முடிவெடுக்கக்கூடிய திறனே வந்து ரொம்ப வந்து குறைஞ்சிரும். அந்த முடிவெடுக்கக்கூடிய பண்பு இல்லாமல் அவங்களுக்கு வந்து என்னவாகும்னா பயங்கர மனக்குழப்பம், மனம் சார்ந்த வியாதிகள், தலைவலி. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஏதாவது டென்ஷன் ஆனோம் அப்படின்னாவே உண்டாகிறது என்னென்னா தலைவலி. பயங்கரமான தலைவலி இருக்கும். அதுலேயும் ஒரு பக்க தலைவலி அப்படின்றது வந்து இந்த பித்தப்பை பலவீனத்தால் வந்து ஏற்படக்கூடிய ஒரு நோயாகவும் இருக்குது. ஸோ பித்தப்பையை சரி பண்ணுறது மூலமாக நாம் வந்து நம்மளுடைய மனம் மற்றும் உடல் 2 ஆரோக்கியத்தையுமே பாதுகாத்துக்கலாம். இந்த UB19 அப்படின்ற பாயிண்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அங்கே வந்து இப்படி ரவுண்ட் ஷேப்பில் இப்படி வந்து அழுத்தி வட்ட வடிவில் வந்து அமைக்க கொடுக்கலாம். ஏன்னா இப்போ என்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபுல்லாக முதுகில் உள்ள பாயிண்ட்டாக சொல்கிறீங்க, எங்களுக்கு வந்து அக்குபங்க்சர் வந்து தெரியாது, நான் வந்து எப்படி நீடில் போட முடியும், இல்லை இதை அழுத்தும் போது வந்து எலும்பு இருக்கிற பகுதி இல்லையா, அப்போ அழுத்தும் போது வந்து வலி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. எப்பயுமே ப்ரெஷரை விட நீடிலில் வந்து அவ்வளோ பெயின் இருக்காது. ஸோ நீங்கள் அழுத்தம் கொடுக்குறதா இருந்தால் ரொம்ப அந்த எலும்பு இருக்கிற பகுதியை வந்து அழுத்தாமல் நீங்கள் வந்து நல்லா ஜென்டிலாக ஒரு மசாஜ் மாதிரி வந்து கொடுங்க. அதுனா வந்து ரொம்ப அவங்களுக்கும் பெயின் இருக்காது. இந்த விஷயத்தையும் வந்து மாற்றக்கூடிய விஷயமா இருக்கும். எப்பவுமே வந்து வெறும் ஊசி அப்படின்றதோட மட்டும் நிறுத்தாமல் எந்த மாதிரி ஃபுட்டையும் மாற்றணும், ஹேபிட்டையும் மாற்றணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இதை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா இப்போ பித்தப்பை சார்ந்த பிரச்சனை அப்படின்னா வந்து நீங்கள் நைட்டு தூக்கம் இல்லாமல் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உடம்புல வந்து அந்த பித்த நீர் வந்து தேக்கமாகும். இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ வந்து நம்மளோட வாழ்வியல் மாற்றமாக வந்து கண்டிப்பாக தூங்கணும் அப்படின்ற விஷயத்தையும் கொண்டு வரணும். அப்போ எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சு இது பண்ணணும். இதைத்தான் நம்ம வந்து 3 வருஷ கோர்ஸாக வந்து எடுக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள். அக்குபஞ்சர்ன்றது புள்ளியோடு மட்டும் முடிஞ்சிடல, இது எல்லாத்தையும் சார்ந்துதான் வந்து இந்த படிப்பு வந்து இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அக்குபஞ்சர் எனும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.